எடுக்கிறீங்க? காத்தாடிக்கு வேண்டிய பொருள் வாங்கறதுக்கா? கோயில்ல கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன வேலைம்மா? முக்கியமான வேலை இருக்கு. என்ன வேலை? கேள்வி கேட்கறதெல்லாம் இருக்கட்டும், கிளம்பு. நேரம் ஆகுது, வாங்க போலாம். நேரம் கடந்து போய்கிட்டே இருக்கு. நான் எந்த வேலையை வந்தனோ அந்த வேலைக்கு இன்னும் ஒரு வழி கிடைக்க மாட்டேங்குது. இந்த பாரத்தை எப்படி இறக்கி வைக்கிறதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நேரம் பார்த்து ரத்னா கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட போறேன். ரன்வீர், நரேஷ் சித்தப்பா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் இந்த வழியா போயிட்டு இருந்தா நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவும் மீரா இல்லாம. இன்னைக்கு காத்தாடி போட்டி வேற இருக்கு, நீ போலையா? எங்க அப்பாக்கு ஒரே ஒரு கனவு இருந்தது. இந்த இடத்துல எங்க அப்பா ஒரு விவசாய பள்ளி தொடங்கணும்னு நினைச்சாரு. ஒவ்வொரு வருஷமும் எங்க அப்பா இந்த நாள்ல என்னை இங்க கூட்டிட்டு வந்து எனக்கு இந்த இடத்த காட்டுவாரு. அவரு இந்த விவசாய பள்ளிய சரஸ்வதி பூஜை அன்னைக்கு தான் தொடங்கணும்னு நினைச்சாரு. அவர் இந்த ஊருக்கே நல்லது பண்ணணும்னு நினைச்சாரு. நரேஷ் சித்தப்பா, அப்பா என்ன நினைக்கிறாருன்னா, நான் நல்லா படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் இங்க விவசாய பள்ளி ஓபன் பண்ணணும்னு. ஆனா இது ரொம்ப நல்ல விஷயம் கண்ணா. நல்லா படிச்சு பெரிய ஆளாகி அப்பாவோட கனவை நிறைவேற்ற என்ன சொல்ற? நானும் அதான் விரும்புறேன் சித்தப்பா. ஆனா என்னால படிக்கவே முடியல. எத்தனையோ வாட்டி முயற்சி பண்ணேன், இருந்தாலும் முடியல. ஆனா நான் அப்பாவோட கனவை நிறைவேற்றி ஆகணும். என்னால முடியாட்டியும் என் மீரா இருக்கால, அவளை நல்லா படிக்க வச்சு அவன் மூலியமா அப்பாவோட கனவை நிறைவேற்ற போறேன். இங்க விவசாய பள்ளி அவ ஓபன் பண்ணுவா. அப்புறம் இந்த வேலையில நான் அவளுக்கு உதவி பண்ணுவேன். எப்படியாவது அப்பாவோட கனவை நிறைவேற்றி ஆகணும் சித்தப்பா. ஒரு வாட்டி இந்த நிலத்தை பாருங்க எப்படி ஆயிடுச்சுன்னு. ரன்வீர், இந்த கனவை பத்தி ஊர்ல உள்ளவங்களுக்கு தெரியுமா? அதாவது உங்க அப்பாவோட கனவை பத்தி? ஆனா அப்பா போனதுக்கு அப்புறம் யாரும் இதுல கவனம் செலுத்தல. அப்புறம் நான் மட்டும் எப்படி அதை நிறைவேற்ற போறேன்னு தெரியல. ஆனா இது ஊரோட நன்மைக்காக தானே. இந்த நிலம் ஏன் இப்படி ஆயிடுச்சு? அம்மா சொன்னாங்க அப்பாவோட கனவை நிறைவேற்றுறதுக்கு யாரும் உதவி பண்ணலன்னு. அப்பாவோட கனவை நிறைவேறும் யாருக்கும் நம்பிக்கையே இல்லையா. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, யாராவது ஒருத்தராவது உதவி பண்ணாங்கன்னா அவங்களும் ஏதாவது பண்ணலான்னு. ஆனா ஒருத்தரும் முன் வர மாட்டேங்கிறாங்களே. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இந்த வேலைக்கு காசு அதிகமா செலவாகும்னு. ஆனா யாரும் காசு தர மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு வாட்டியும் அம்மாவும் இங்க வந்து நின்று சோகமா பார்த்துட்டு இருப்பாங்க. இங்க பார்க்கண்ணா, நீ கவலைப்படாத. உங்க அப்பாவோட கனவு கண்டிப்பா நிறைவேறும். இப்ப நான் சொல்றது கேளு. உன் மூளையில இருந்து இந்த விஷயத்தை எடுத்துடு. போய் காத்தாடியை பறக்க விட்டு விளையாடு, சரியா?